ஓம் நமச்சிவாய அஸ்ட்ரோஸ்பியர் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இப்போ இன்றைக்கி நாம் கன்னியா லக்கணத்துக்கு மாரகாதிபதி யார், பாதகாதிபதி யாருங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே கன்னியா லக்கணம்ங்கிறது உபய லக்கணம்ங்கிற ஒரு வகையை சேர்ந்தது. உபய லக்கணத்துக்கு 7-11க்குரிய கிரகம் மாரகாதிபதி. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்குரிய கிரகமே பாதகாதிபதிங்கிற ஒரு நிலைமையை அடைஞ்சிரும். இங்கே இந்த கன்னியா லக்கணத்துக்கு அதாவது 7ஆம் இடத்துக்குரிய குருவே மாரகாதிபதியாகவும் வருவான், பாதகாதிபதியாகவும் வருவான். அதே மாதிரி 11ஆம் இடத்துக்குரிய சந்திரன் இவங்களுக்கு மாரகாதிபதியாக வரக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்கும். இப்போ இங்கே 7ஆம் இடம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு இடம். ஸோ பொதுவாக குரு இங்கே மாரகாதிபதி பாதகாதிபதிங்கிற ஒரு 2 நிலைமை அடைகிறதுங்கிறது இவங்களுக்கு குரு நல்ல இடத்துல இல்லை அப்படின்னா இவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சிக்கல்களை ஏற்படுத்தி விட்டுரும். அதே மாதிரி மாரகம் அப்படின்னா மரணம் மட்டுமே கிடையாது, மரணத்துக்கு அதனுடைய அளவுக்கு பொதுவாக கஷ்டங்களையோ கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இங்கே குரு ஏற்படுத்திடலாம். அதே மாதிரி இன்னொரு மாரகாதிபதி யார் அப்படின்னா சந்திரன். இங்கே லாபத்தை சொல்லக்கூடியது, அதாவது வருமானத்தை சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்குரிய அதிபதி சந்திரன். அப்போ வருமானத்தையும் கொடுத்து அந்த வருமானம் மூலம் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இங்கே சந்திரன் கொண்டு வந்துடும். பொதுவாக கன்னியா லக்கணத்துக்காரங்களுக்கு குரு சந்திரன் சேர்க்கை இல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு குரு சந்திரன் சேர்க்கை ரொம்ப நெருக்கமாக இருக்குது, இல்லை குருவும் சந்திரனும் பார்வை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை இருக்குது, இல்லை குருவோடைய பார்வை சந்திரனுக்கு இருக்குது அப்படின்னா இது அவங்களுக்கு பொதுவாக பொருளாதாரத்துலேயும் சரி, அவங்களுடைய உடல் நலத்துலேயும் சரி, அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையிலும் சரி பல கஷ்டங்கள் பிரச்சனைகளை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ குரு சந்திரன் சேர்க்கை கன்னியா லக்கணத்துக்கு இல்லாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி குருவும் சந்திரனும் பொதுவாக மற்ற தீய கிரகங்கள், அதாவது 3-8க்குரிய செவ்வாயோடையோ, இல்லை 5-6க்குரிய சனியோடையோ, இல்லை 12ஆம் இடத்துக்குரிய சூரியனோடையோ ரொம்ப நெருக்கமான சேர்க்கையோ இல்லை பார்வையோ இல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்படி இருந்தால் அது அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தையும் இங்கே பாதிப்புக்கு உண்டாக்கிறோம். அந்த காரகத்திலையும் பல பிரச்சனைகள் சிக்கல்களை உண்டாகிறதுக்கு இதுக்கு சந்தர்ப்பத்தை வழிவகுத்து விட்டுரும். ஆக குரு சந்திரன் சேர்க்கை இல்லாமல் இருக்கிறது கன்னியா லக்கணத்துக்கு நல்லது. அதே மாதிரி குருவும் சந்திரனும் இங்கே செவ்வாயுடைய சேர்க்கையோ இல்லை சனியுடைய சேர்க்கையோ இல்லை சூரியனுடைய சேர்க்கையோ இல்லாமல் இருந்தால் அது பொதுவாக கன்னியா லக்கணத்துக்காரங்களுக்கு நல்லது. பொதுவாக இந்த மாரகாதிபதி பாதகாதிபதி இவங்களுக்கு லக்கணத்துலேயோ இல்லை 2ஆம் இடத்துலையோ இல்லை 4ஆம் இடத்துலையோ இல்லை 5ஆம் இடத்துலையோ இவங்களுக்கு 9ஆம் இடத்துலையோ இல்லை 10ஆம் இடத்துலையோ இருக்கிறது நல்லது. ஸோ இந்த மாரகாதிபதி இல்லை பாதகாதிபதிங்கிற அந்த பாதிப்பு இந்த மாதிரி நல்ல வீடுகளில் இருக்கும்போது இந்த கிரகங்கள் இருந்தால் அதனால் பெரிய அளவுகளை கெடுதலான விளைவுகளை ஏற்படுத்தாது. எல்லாமே ஓரளவுக்கு அவங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். இது போன்ற மேலும் பல பதிவுகளை நம்ம வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.